வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பிவிஆரின் மனக்கோலம் அத்தியாயம் 9. சீதா பெருமூச்சு விட்டாள். ரேயின் சுவரில் சாய்ந்தவளாய் அவள் நிற்கும் கோலத்தை பார்க்கவே சந்தானத்துக்கு பரிதாபமாக இருந்தது. ஏதோ ஒரு வேதனையை தன்னுள் அடைத்து வைத்து அவள் தவிக்கிறாள் என்பதை கண்டபோது, ஏன் இப்படி கேட்கிறாய் என்றான். சந்தானம் சீதா மெதுவாக மௌனமாக நின்றாள். உன் மனசில் என்ன துக்கமோ சங்கடமோ இருந்தாலும் என்னிடம் சொல்லு சீதா, என்னை நீ பரிபூர்ணமாக நம்பலாம் என்றான் அவன். இனிமேல் நான் செய்வதை கூட நம்ப மாட்டேன். உனக்கு கல்யாணமே பண்ணிக்கொள்ள இஷ்டமில்லையா சீதா? இப்போது சீதா சிரித்தாள். இந்த கேள்விக்கு நான் விருப்பமில்லைன்னு பதில் சொன்னால் அது நான் என்னையே ஏமாற்றி கொள்கிற மாதிரி தான். எந்த பெண்ணுக்கு தான் கல்யாணம் வேண்டாம்னு இருக்கும் அப்போ என்று முணுமுணுத்த சந்தானம் கேள்வி ஏதும் கேட்காமல் கண்களை மூடிக்கொண்டான். அவனுக்கு புரிந்துவிட்டது. சீதா கல்யாணத்தை விற்கவில்லை. 27 வயதாகிய அவள் வாழ வேண்டும் என்ற ஆசையை துறந்து விடவில்லை. ரகுபதி தான் அவளுக்கு பிடித்திராத வரன். ஏதோ கேட்டேலே என்றாள் சீதா. ஒன்றுமில்லை சீதா, எதற்கும் கவலைப்படாதே. எல்லாம் உன் விருப்பப்படி நடக்கும். அதுக்கு ஒரே வழிதான் இருக்குது. என்ன? என் மனசை நான் மாற்றிக்கணும். அப்படின்னா இப்போ இருக்கிற மனசை திருப்பி போடணும். மனசு என்ன ஸ்லேட் பலகையா? இல்லாட்ட ஃப்ரேம் போட்ட படமாக திருப்பி வைக்க? வேறு வழியே இல்லை. அம்மாவுக்கு பூர்ணமாக பிடித்து விட்டது. நான் ரகுபதியை கல்யாணம் பண்ணி கொண்டால் அதனால் எனக்கு மட்டும் அனுகூலம் இல்லையாம், ஜானாவுக்கும் கமலாவுக்கும் கூட. நாளைக்கு எனக்கு புரிகிறது சீதா. அம்மா இவ்வளவு தூரம் யோசனை செய்கிறவள் சாமர்த்தியக்காரின்னு எனக்கு இப்போ தான் தெரியறது. இந்த சாமர்த்தியத்துக்கெல்லாம் காரணம் அவள் அடி நாட்களில் அனுபவித்த கஷ்டம் சீதா. 3 பெண்களை பெற்றவள் நிற்கதியாக நடுத்தெருவிலே நிற்கிற போது நெஞ்சு திடமும் சாமர்த்தியமும் தானே வரும். அது தனக்குத்தானே ஏற்படுகிற தைரியம். அதை யாராலும் புதுசாக உண்டாக்கி கொள்ள முடியாது. அதனாலே எனக்கு இப்போது என்ன தோன்றது தெரியுமா? நான் எனக்காக மட்டும் கல்யாணம் செய்து கொள்ளவில்லை. என் தங்கைகளுக்காக தான் இந்த கல்யாணத்தை செய்து கொள்கிறேன். இனிமேல் சீதா, நீ யாருக்காகவும் வேண்டியும் தியாகம் பண்ண வேண்டாம். மற்றவர்கள்தான் உன் பொருட்டு தியாகம் செய்யணும். அவனை பார்த்து சிரித்த சீதா, அது இந்த ஜென்மத்தில் இல்லை, யாரும் செய்யவும் வேண்டாம் என்றால். செய்ய மாட்டார்கள் என்கிறாயா? சந்தர்ப்பமே வராது என்று சொன்னவள் திடீரென்று, இப்போது யாராவது எனக்காக கஷ்டப்படாமல் தியாகம் செய்ய முடியுமென்றால் அது நீங்கள்தான் என்றாள். எனக்கு புரியவில்லை. என்ன புரியவில்லையா? என் அம்மா பணம் கேட்டால் இல்லைன்னு சொல்லிவிடுங்கள். அதாவது உங்கள் வாக்கை மீறிவிடுங்கள். சந்தானத்துக்கு சிரிப்பு வந்தது. அது ஒன்றும் பெரிய கஷ்டமில்லை. இந்த உலகத்திலே பொய்யும் புரட்டு தலை விரிச்சாடுற போது என் ப்ராமிஸை நான் பிரேக் பண்ணுறதிலே பெரிய குற்றம் ஏதும் இல்லைன்னு வச்சுட்டாலும் அதனாலே இந்த கல்யாணம் தடைப்பட்டு போய்விடும்னு நீ நினைக்கிறாயா? அப்படி நீ நினைச்சா அது நீ போடுற பெரிய தப்பு கணக்கு. ஏன்? ரகுபதியே பணத்தை கொடுத்து தன் கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்து விடுவான். ஏன் அவருக்கு அவ்வளவு அக்கறை இருக்க வேண்டும்? அதுதான் எனக்கு இன்னும் சரியாக விளங்க மாட்டேன் என்கிறது. இந்த அலமேலு மாமி கொஞ்ச நாட்களாகத்தானே தனக்கு அண்ணா பிள்ளை இருக்கிற விஷயத்தையும் அம்மாவிடம் சொல்லியிருக்கிறார். ஆமாம், அலமேலு மாமியின் குடும்பத்தை பற்றி அதிகம் ஒன்றும் தெரியாவிட்டாலும் அவளும் அவளுடைய கணவனும் லேசுப்பட்டவர்கள் இல்லைன்னு மட்டும் தெரியும். எனக்கு அவளுடைய புருஷருக்கு என்ன வேலைன்னு கூட தெரியாது என்றாள் சீதா. தரகு வேலை, புரோக்கர். வீடு நிலம் வாங்கி விற்கிறவர்களுக்கு நடுவே நின்றுண்டு 2 பக்கமும் பேசி 2 பக்கத்திலிருந்தும் அகப்பட்டதை சுருட்டுற வேலை. ஆனால் அதில் ஆடிக்கு ஒரு தடவை அமாவாசைக்கு ஒரு தடவை தான் ஏதாவது பணம் பெயரும். அப்படியா என்று கேட்ட சீதா, அலைமேலு மாமி தினம் தினம் வந்து இப்படி உசிரை வாங்குறதை பார்த்தால் அவளுக்கு இதில் ஏதேனும் ஆதாயம் இருக்குமோன்னு கூட எனக்கு சந்தேகமாக இருக்குது என்றாள். எனக்கு சந்தேகமே இல்லை என்றான் சந்தானம். சீதா மெல்ல நகர்ந்தாள். எந்த விதமான விருப்பம் இல்லாதவளைப் போல அவள் கூடத்தை நோக்கி செல்வதை கண்ட சந்தானம் தாழ்ந்த குரலில் சீதா என்று அழைத்தான். 2 அடி சென்றவள் திரும்பினாள். என்ன? எவ்வளோ தள்ளி போட முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு தள்ளி போட சொல்லு உன் அம்மாவிடம். நமக்கு டைம் கிடைக்கும்.
சந்தானம் என்னதான் தாழ்ந்த குரலில் பேசினாலும் ரேவியிலிருந்து திண்ணைக்கு 3 அடி தூரமே இருந்ததால் திண்ணையில் அவன் குரல் ஸ்பஷ்டமாக கேட்டது. அதே சமயத்தில் திண்ணை ஏறி வந்த பாகிரதி அம்மாள் சந்தானம் கூறியதெல்லாம் காதில் வாங்கி கொண்டாள். இதுவரையில் அவள் உணர்ந்தறியாத கோபமும் ஆத்திரமும் பீறிட்டு கொண்டு வந்தன. எத்தனை நாட்களாக நீ என் பெண்களுக்கு இந்த மாதிரி உபதேசம் செய்துட்டு வரே? அம்மாவுக்கும் பெண்ணுக்கும் நடுவே நின்று மூட்டி விடுறதான் உன் வேலையா? அவர் ஒன்றும் சொல்லலாமா? நீ பேசாமல் உள்ளே வா என்றாள் சீதா. மாமி, நான் வந்து சந்தானம் தவித்தான். என்னடா நான் வந்து நீ வந்து மலையாக 3 பெண்களை பெற்றுட்டு அதுகள் கை வளருமா கால் வளருமான்னு தவிச்சிட்டு இத்தனை தரித்திரத்திலும் கல்யாணமாகணுமேன்னு எங்கிட்டு கிடைக்கேன். ஏதோ ஒரு நல்ல வரன் கிடைச்சிருக்கு, நல்லபடியாக அது நடக்கணும்னு தூக்கம் இல்லாமல் மாய்ஞ்சு போயிட்டு இருக்கேன். நீ விவகாரமாக இல்லாவிட்டாலும் உபத்திரமாகுது இருக்கேன். சிச்சி, உன்னை பற்றி நான் என்னவெல்லாமா நினச்சிட்டு இருந்தேனே. இவ்வளவு தானா நீ? மூச்சு விடாமல் அம்மா கத்த கமலா படிப்பை நிறுத்திவிட்டு ஓடோடியும் வந்தாள். சீதாவுக்கு ஆத்திரம் பற்றி கொண்டு வந்தது. ஏமா சும்மா அவரை ஓட ஓட விரட்டுற? அவர் என்ன சொல்லிவிட்டார்? நாளை தள்ள முடிகிற அளவுக்கு தள்ளி போட சொன்னார். அவ்வளவு தானே. நீ கல்யாணத்துக்கு பணம் கேட்டிருந்தியாம். ஃபிக்ஸட் டெபாசிட்டிலே இருக்குது, அதிலிருந்து எடுத்துக்க கொஞ்சம் தாமதமாகும்னு சொன்னார். என்னதான் சமய சஞ்சீவியாக ஒரு பொய்யை சொல்லி சீதா சமாளிக்க முயன்றாலும் பாகிரதி சமாதானம் அடையவில்லை. எல்லாம் தெரியும்டி, என் பெண்ணே எனக்கு எதிராக சதி செய்கிறது என் தலைவிதி. இத்தனை வருஷமாக நல்ல சரக்குன்னு நம்பி சொந்தமில்லாதவர்களை எல்லாம் வீட்டிலே வச்சுட்டு இருந்தேன் பாரு. அதுக்கு நல்ல சன்மானம் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. பாகிரதி சொன்னவள் சரசரவென்று உள்ளே சென்றாள். தன்னை பற்றி குத்தலாக பேசிய அவள் மீது சந்தானத்துக்கு கோபம் உண்டாகவில்லை. கோபித்து கொள்ள அயோக்கியதையோ உரிமையோ இல்லை என்று மனசாட்சியை உறுத்திற்று. ரகுபதி சீதாவுக்கு கணவனாக வாய்க்கக்கூடாது என்று அவன் தன் மனதில் தீர்மானித்து கொள்ளலாம். அதில் எந்த விதமான தவறு இல்லைதான். ஆனால் தன் மனதின் முடிவை அவள் அமுலாக்குவதற்கு ஒரே வழி இதான் உண்டு. அது பாகிரதி அம்மாளிடம் நேரடியாக சொல்லி அவள் மனதை மாற்றுவது தான். எப்போது அந்த விஷயத்தில் அவன் தோல்வி அடைந்து விட்டானோ அப்போதே அவன் எல்லாவற்றையும் மறந்திருக்க வேண்டும். மற்றவர்களுடைய வாழ்க்கை பாதையை நிர்ணயிக்க, மற்றவர்களுடைய வழிக்கு குறுக்கே நிற்பதற்கோ அவனுக்கு என்ன உரிமை இருக்கிறது? இனி அவனுக்கு இதில் எந்த விதமான அக்கறையும் இருக்கக்கூடாது. அவன் சீதா, ஜானா, கமலா விஷயங்களில் தலையிடவே மாட்டான். இத்தனை நாட்களாக இருந்த சிநேகம், முழு தேங்காய் போலிருந்த அந்யோன்யம் உடைந்து விரிசல் ஏற்பட்டுவிட்டது. அந்த விரிசல் என்றுமே விரிசல்தான். இனிமேல் அது மேலும் பிளந்து போகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். பாகிரதி அம்மாள் இறைந்து விட்டு சென்ற பிறகு நீண்ட நேரத்துக்கு அமைதி நிலவியது. அந்த அமைதியை கலைத்து கொண்டே ஜானா வந்தாள். அவளை இறக்கிவிட்டு சென்ற காரின் ஹார்ன் தெருமுனையில் கேட்டது. மணி 9:30. சீதாவும் கமலாவும் கூடத்திலேயே இருந்தார்கள். சந்தானத்துக்கு சாப்பிட பிடிக்கவில்லை என்றாலும் சாப்பிட அழைக்கவில்லையே என்ற குறை மட்டும் மனத்தை அரித்து கொண்டே இருந்தது. ஜானா வந்தவள் புடவையை மாற்றிக்கொண்டு கூடத்துக்கு திரும்பினாள். அக்கா, நீங்களெல்லாம் சாப்பிட்டாகிவிட்டதோ இல்லையோ? அம்மா எங்கே? கதையிலிருந்து திரும்பி வந்தாச்சா? அது சரி, உனக்கும் பார்த்திருக்கிறாளே, அவர் பேர் என்ன? ரகுபதி தானே? இந்த அலமேலு மாமியை நாளையிலிருந்தே வீட்டில் ஏற்றப்படாது. இதுவரையில் நடந்த விபரீதத்தை அறியாத ஜானா தன்னை இயல்பில் பேசிக்கொண்டே செல்வதைக் கண்டு சீதா அவளை சமனியால் அடக்கினாள். பிறகு தாழ்ந்த குரலில், இப்போ ஒன்றும் பேசாதே ஜானா, எல்லாம் அப்புறம் சொல்கிறேன் என்றாள். ஆனால் ஜானா சட்டை செய்யவில்லை. அக்கா என்ன சொல்லுகிறாள், எதற்காக சொல்லுகிறாள் என்பதையும் ஆராய்ந்து பார்க்கவில்லை. அம்மாவும் அப்போது கூடத்துக்கு வருவே. ஏன் அம்மா, இந்த அலமேலு மாமி அதுதான் உன் ஃப்ரெண்டு, அவளை இந்த வீட்டிலே இனி அனுமதிக்கப்படாது, சுத்த ஃப்ராடு என்றாள். என்னடி வளர்றே? நீ வளரல. கிளிப்பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி உபதேசம் நடந்துன்னு இருக்கு இந்த வீட்டிலே. நான் தான் கதை புராணத்துக்கு போயிடுறேனே, சந்தர்ப்பம் நன்னா அமைக்கிறது. நீ என்னம்மா இப்போ வளர்ற என்று ஒன்றும் புரியாமல் ஜானா அம்மாவையும் சீதாவையும் கமலாவையும் மாறி மாறி பார்த்தாள். போ, அந்த அறையிலே உபதேசம் செய்கிறவா இருக்கா, போய் கேளு. யார்? சந்தானம்மா? அக்கா, அம்மா என்ன சொல்கிறா? நான் இன்னைக்கு ஒரு சமாச்சாரம் சொல்லணும்னு துடிச்சுட்டு வந்தேன். அம்மா என்னவோ அவளை நினச்சிண்டு உரலை இடிக்கிறாளே. நிதானமாக, சீதா, நீ என்ன சமாச்சாரம் கொண்டு வந்தேன் என்று கேட்டாள்.
புருஷவாக்கத்தில் என் ஃப்ரெண்டு சித்ரா இருக்காளே தெரியுமா? அவள் அம்மாவுக்கு ஒரு தங்கை இருக்கா. 30 வயசு ஆயிடுச்சு. இன்னும் கல்யாணம் ஆகலை. ஜானாவுக்கு மூச்சு வாங்கியது. சிலை போல நின்று கேட்கும் அம்மாவையும் செய்தியை கேட்க பொறுமை எழுந்து நிற்கும் கமலாவையும் மாறி மாறி பார்த்துவிட்டு சீதா இருக்கும் திசையிலே முகத்தை திருப்பிக் கொண்டே, ஜானா, அவளுடைய சித்தி ரயில்வேயில் புக்கிங் கிளார்க்காக இருக்கா. செவ்வாய் தோஷம் இருக்கிற ஜாதகம் அவள் ஜாதகம். இத்தனை காலமாக ஒன்றும் பொருந்தி வரலே. போன மாதம் இந்த அலமேல் மாமி என்ன செய்திருக்கா தெரியுமா என்று ஆரம்பித்து நிறுத்தினாள். விஷயத்தை சொல்லேண்டே என்றாள் சீதா. அவள் பிறந்த தேதியையும் நேரத்தையும் வாங்கி கொண்டு ஜாதகத்தை எடுத்துட்டு போயிருக்கா ஒரு ஜோசியர்கிட்ட. யாரோ திருவல்லிக்கேணியில் இருக்காராம். அப்புறம் அவ்வளவுதான். 8ஆம் வீட்டில் இருக்கிற செவ்வாய் 6ஆம் வீட்டுக்கு தாவி பிடித்து எப்படி இருக்கு பூ இவ்வளோ தானா என்றாள் கமலா. நீ கொஞ்சம் சும்மா இரு என்று ஜானா அம்மா பக்கம் திரும்பி, ஏமா, அக்கா கல்யாணத்தை முடித்து கொடுத்தால் இத்தனை பணம் தரணும்னு அலமேலு மாமி கண்டிஷன் போயிட்டு இருக்கிறாளா? எத்தனை ரூபாய் என்று கேட்டாள். என்னடி திடீரென்று வந்து குதிச்சுக்கு என்னென்னமோ பேத்துற? மணி 10 அடிக்க போகிறது என்றாள் பாகிரதி. இல்லைம்மா, சித்ராவின் சித்திக்கு கல்யாணத்தை முடித்து வைக்க 200 ரூபாய் கேட்டாலாம். சித்ரா தான் சொன்னாள். யாராவது ஏதாவது சொன்னால் அதை உடனே நம்பிடுறதாக்கும். ஒருத்தர் உபகாரம் செய்கிறேன்னு முன் வந்தாலே எல்லோருக்கும் அவர்கள் பேரிலே சந்தேகம்தான் வருது. நன்றி கெட்ட உலகம் என்றால் பாக்கிரதி. பிறகு, ஜானா, எனக்கு 3 வருஷமாக இந்த அலமேல் அம்மாளே தெரியும். அவளை எப்படிப்பட்டவள் என்கிறதை பற்றி நீங்கள் சொல்லி எனக்கு இனிமேல் புத்தி வர வேண்டாம். நீங்கள் உங்கள் காரியத்தை பார்த்து கொண்டு இருங்கள். தலை இருக்கிற போது வாழ ஆட வேண்டாம். அலைமேலே 200 ரூபாய் கேட்டாலாம். இவ வந்து சொல்கிறா இங்கே என்றாள். உனக்கு வெளுத்ததான் பால் என்றாள் ஜானா. அதுக்கு தான் விஷத்தை கலக்கிறையவ நிறைய பேர் வந்து சேர்ந்திருக்கிறார்களே என்றாள் பாகிரதி. சாட்டை அடி அறையிலிருந்த சந்தானத்தின் இதயத்தை பிளந்தது. ஆனால் கோபத்தை காட்டிலும் வருத்தமே கசிந்தது. பாகிரதியின் அறியாமையை நினைத்து. அத்தியாயம் 10. ஜானாவின் அலாதி தன்மையை புரிந்து கொண்டவர்கள் அவளை முழுதும் அறிந்தவர்களாக மாட்டார்கள். வேடிக்கையாக பேசும் ஜானா, தான் பெரிய அழகி என்று கர்வம் கொள்ளும் ஜானா, வாய் துடுக்கு ஜானா, அலங்கார பெரிய ஜானா என்று பல ஜானாக்களை பலருக்கு தெரியும். ஆனால் தான் எடுத்த காரியத்தை முடிப்பதில் தளராத சிரத்தையையும் பிடிவாதத்தையும் கொண்டவள் என்பதை அவள் காட்டிவிட்டாள். முந்தின இரவு அவள் அம்மாவிடம் அலமேல் அம்மாளை பற்றி நேர்முகமாக கேட்ட கேள்விகளுக்கு பதில் கிடைக்கவில்லை. தனக்கு தெரிந்த சமாச்சாரத்தை சொன்னாள். அம்மா அயர்ந்து போய்விடுவாள் என்று நம்பிக்கையும் வீண் போயிற்று. இரவெல்லாம் தூங்காமல் அக்காவுடன் பேசி கொண்டிருந்த போது சீதா எல்லா விவரங்களையும் சொன்னாள். சந்தானத்தை அம்மா நடத்திய விதமும் அவள் பேசின பேச்சும் ஜானாவின் காதுகளில் வீழ்ந்தபோது கோபமும் வருத்தமும் மாறி மாறி வந்தன. 3 சகோதரிகளுக்கும் சந்தானம் என்றால் தனி அன்பு, அபிமானம் எல்லாம் உண்டு. பருவமடைந்த பெண்களான அவர்களுடன் அவன் இதுவரையில் ஒருமுறை கூட மறைமுகமாகவும் தவறி பழகியதில்லை. கூட பிறந்த அண்ணன் கூட இந்த மாதிரி பாசத்துடன் இருக்க முடியாது என்று அவர்களே எண்ணும்படி நடந்து கொண்டிருக்கிறான். எந்த அவதூறும் அவனை பாதிக்க முடியாது என்று தானாவே ஆச்சரியப்பட்டாள். அவனை போய் அம்மா ஏசுவதா? அவன் நினைத்திருந்தால் என்றைக்கோ இந்த அரிசிக்காரன் ஓட்டு வீட்டை உதறிவிட்டு அழகான வீடு ஒன்றுக்கு குடி போய் இருக்கலாம். அவன் அவ்விதம் செய்யவில்லை. அவர்களுடைய குடும்பத்துடன் ஒட்டி கொண்டான். எதை உத்தேசித்து எந்த நன்மை தனக்கு கிடைக்கும் என்று அவன் கூடவே இருக்கிறான். 3 பெண்களையும் சகோதரிகளாக பாவித்து குடும்பத்தில் அடிக்கடி தோன்றும் மனநோய்களுக்கு மருந்தாக நின்று அவன் அவர்களுடன் வித்தியாசம் பாராட்டாமல் இயங்குவானேன்? இதற்கெல்லாம் ஒரு காரணம்தான் இருக்க முடியும். அவன் மனதில் அந்த குடும்பத்தின் மீதே அசைக்க முடியாத அன்பும் பரிவும் ஊறியிருக்கின்றன. தான் இருப்பதற்கும் சாப்பிடுவதற்கும் எவ்வளவு கொடுத்தால் நியாயம் என்று பாக்கிரதியை ஒப்புக்கொள்வாளோ அதற்கு 2 மடங்கு அவனாகவே அளிக்கிறான். அவன் இந்த வாழ்க்கையில் அனாதையாக போயிருக்கலாம். தாயையும் தந்தையையும் இழந்து உற்றாராலும் உறவினராலும் ஒதுக்கப்பட்டு உதவியின்றி தவித்த அவனுக்கு இந்த குடும்பம் ஒரு பெரும் படகாக வைத்து விட்டது. அன்பை பெறுவதற்கு இதைவிட சிறந்த குடும்பம் இருக்க முடியாது. இவ்வாறு எண்ணியே அவன் எண்ணியே இத்தனை நாட்களும் இருந்திருக்கிறான். இவ்வளவையும் அம்மா ஒரு நொடியில் அலமேல் அம்மாள் என்கிற ஒரு ஸ்திரியின் பேச்சை கேட்டு நம்பி தகர்ந்து விட்டாள்.
ஒரு கல்மிஷம் இல்லாத மனதை வாளால் அறுப்பது போல சித்திரவதை செய்துவிட்டாள். இந்த அம்மா போன வாரம் வரையில் சந்தானத்தை போன்ற பிள்ளையை இந்த உலகத்தில் வேறு எங்கும் காண முடியாது என்று அல்லவா சொல்லி வந்திருக்கிறாள். இவ்வளவு சீக்கிரத்தில் இந்த அளவுக்கு அம்மாவின் மனம் மாற வேண்டுமானால் ஒன்று சந்தானமே ஏதாவது பயங்கரமான தீங்கோ துரோகமோ இழைத்திருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அம்மாவின் மனசு மாறும் அளவுக்கு அலமேலு அம்மாள் தூஷித்திருக்க வேண்டும். காலையில் வழக்கத்துக்கு வெகு நேரம் முன்பேயே எழுந்திருந்த அவள் காலை கண்களை முடித்துவிட்டு கூடத்துக்கு வந்தபோது பால் பாட்டில்களுடன் சந்தானம் வந்து கொண்டிருப்பதை கண்டாள். என்ன ஜானா, இன்னைக்கு ரொம்ப சீக்கிரம் எழுந்துட்ட போலிருக்கு என்றான் அவன். எப்போதும் போல் உதடுகளில் அருவி நிற்கும் புன்னகையை பார்த்து ஜானா ஆச்சரியப்பட்டாள். ஒரு காரியமாகத்தான் என்று அவள் பாட்டிலை தாருங்கள், சீக்கிரம் காப்பி கலந்து கொண்டு வரேன் என்று கையை நீட்டினாள். இந்தா. சமையலறையை நோக்கி நடந்த மனத்தில் சந்தானத்தின் எப்போதும் போல் உள்ள பேச்சும் புன்னகையும் எதிரொலித்து ஒளி வீசின. அம்மா நேற்று தான் என்னவெல்லாமல் எடுத்து பேசியிருக்கிறாள், குத்தலாக ஏசியிருக்கிறாள். இவ்வளோ ஆன பிறகு ஒரு மனிதனால் இப்படி இது போல மறைந்திருக்க முடிகிறது? திருப்பியும் பேசாமல் வெயிலையும் மழையையும் கண்டு கலங்கவே கலங்காமல் தாங்கும் பூமியைப் போல அவ்வளவு அசவுகளையும் எப்படி தாங்கிக் கொள்ள சந்தானத்தால் முடிகிறது? இந்தாம்மா பால் என்ற இயந்திரமாக பால் பாட்டில்களை வைத்துவிட்டு அங்கேயே நின்றாள். அந்த கணமே சந்தானம் ஒருவேளை எல்லாவற்றையும் உள்ளேயே அடக்கி வைத்து கொண்டு வேஷம் போடுகிறானோ என்ற கேள்வி எழுந்தது. ஆனால் மறு வினாடியே தன் மனத்தில் இம்மாதிரியான கேள்வி தோன்றுவதே தவறு என்று பட்டது அவளுக்கு. பாகீரதியை தன் பெண் சமையல் அறையிலேயே உட்கார்ந்திருப்பதை உணராதது போல் தன் காரியத்தில் ஈடுபட்டிருந்தாள். அவள் மனதில் நிம்மதி இல்லை. உண்மை எது பொய் எது என்று கண்டுபிடிக்க முடியாமல் அவள் மனம் அலைப்பாய்ந்து கொண்டிருந்தது. அவளுக்கு பழகி போயிருந்த சந்தானத்தை என்ன முயன்றும் மனதில் வரவழைத்து பார்க்க முடியவில்லை. கடந்த சில நாட்களாக அலமேல் சொன்ன விஷயங்கள் உருவாக்கிய சந்தானம்தான் கண்முன் நின்று கொண்டே இருந்தான். அன்று தனக்கு ரகுபதியை பிடிக்கவில்லை என்று பட்டவர்த்தனமாக சொன்னபோது கூட அது அவனுடைய சொந்த அபிப்பிராயமாக இருக்கட்டும் என்று விட்டுவிட்டாள். ஏமாற்றமும் அதன் விளைவாக சிறிது கோபமும் உண்டாயினவே தவிர வெறுப்பு தோன்றவில்லை. ஆனால் இப்போது அவளுடைய நெஞ்சுக்கே பெரும் சுமையாக பாரமாக அல்லவா ஆகிவிட்டான். அம்மா, சீக்கிரம் காப்பி கலந்து தாயேன், சந்தானம் காத்துட்டு இருக்கார். என்னடி இவ்வளோ கர்ஷனம்? காத்துட்டு இருக்கட்டுமே, இது என்ன ஹோட்டலா? இப்போதே தர்க்கத்தில் இறங்கினால் தான் நினைத்துள்ள காரியத்தை சுலபமாக சாதித்து கொள்ள முடியாது என்று நினைத்த ஜானா பதில் பேசவில்லை. ஒரு வார்த்தைக்கு 2 வார்த்தைகளாக நறுக்கென்று பேசும் ஜானா மௌனமாகிவிட்டதைக் கண்ட பாக்கிருதிக்கு ஆச்சரியத்தை விட பயமே தோன்றியது. அவளை அறியாமலே கை அவசரப்பட்டது. சந்தானத்தின் காப்பியையும் தன் காப்பியையும் எடுத்துக்கொண்டு சென்றாள் ஜானா. விரித்திருந்த ஹிந்துவை படித்துவிட்டு சந்தானம் நிமிர்ந்தான். அவள் காப்பியை நீட்டிய போது சிரித்து கொண்டே வாங்கினான். ஏன் சிரிக்கிறீர்கள்? நானே இன்னொருத்தருக்கு காப்பியை கொடுக்கிறேன்னா? சில சமயங்களில் என் மனசு கூட இறங்கி விடுகிறது என்றாள் ஜானா. இரக்கமா? என் மேலா? ஏன்? காப்பியை பருக ஆரம்பித்தவன் நிறுத்திவிட்டு கேட்டான். அம்மா நேற்று உங்களை என்னென்னவோ சொன்னாலுமே. அப்படியா? இப்போது காப்பியை குடித்தான் ஜானாவுக்கு கோபம் வந்தது. அவ்வளவு திட்டுகளையும் நீங்கள் மறந்து விட்டீர்களா? அது எனக்கு திட்டுன்னு தோணியிருந்தால் தானே மறப்பதற்கோ மனசிலே ஊற வைக்கிறதுக்கோ. அப்போது அம்மா தன் அபிப்பிராயத்தை தன் ரீதியிலே சொன்னால் அவ்வளவுதான். ஜானாவுக்கு என்ன சொல்வது என்றே புரியவில்லை. இந்த மனுஷன் உண்மையிலே எல்லாம் துறந்த ஞானியா? எதுவுமே இவனை ஒட்டாதா? இருந்தாலும் அவள் கேட்டாள். எனக்கு ஒரு சந்தேகம். உங்களுக்கு சூடு சொரணையே இல்லையோன்னு. எனக்கு சூடும் சொரணையும் இருக்கா இல்லையான்னு தெரியணுமானா அதற்கேற்ற சந்தர்ப்பம் உண்டாகணும். உன் அம்மா ஏதோ சொன்னாள் என்கிறதுக்காக நான் குதிக்கணுமா? உங்கள் அம்மா உன்னை சொன்னால் அது உன்னையே மனசில் வச்சுருப்பியா? நானும் நீங்களும் ஒன்றா? என்னை அவள் பெற்று இருக்கிறாள். ஆனால் பழக்கம் நம்ம 2 பேரையும் இத்தனை நாளாக ஒரே மாதிரி தானே நடத்தியிருக்கிறாள். உன் களத்தில் தயிரும் என் களத்தில் மோரும் போட்டதில்லையா அவள்? ஜானா, உன் அம்மா மீது எனக்குள்ள பக்தியோ அன்போ அபிமானமோ கேவலம் அவள் தன் மனோவியாக்குலத்தில் ஏதோ சொல்லிவிட்டாள் என்ற காரணத்தால் சிதைந்து விடாது. என்றுமே எளிதில் உணர்ச்சி வசமாகி விடாத ஜானாவின் கண்களில் கூட நீர் துளிர்த்தது. அப்போ உங்களுக்கு அம்மா மேலே கோபமே கிடையாதா? இல்லை.
அப்பாடா என்று பெருமூச்சிருந்த அவள் சீதாவுக்கு கல்யாணம் நிச்சயமாகாமல் இருக்க என்ன வழி என்று கேட்டாள். எனக்கு என்ன தெரியும்? ஏன் இப்படி தொட்டும் தொடாமலும் பேசுகிறீர்கள்? இல்லை ஜானா, உன் அம்மாவுக்கு ஏன் தெரியுமா என் மேலே கோபம்? அவளே தான் ரகுபதியை போய் பார்த்து எல்லாம் தெரிஞ்சுன்னு வர சொன்னாள். ஆனால் அவள் மனசில் இருக்கிற ரகுபதிக்கும் நான் எடை போட்டு சொன்ன ரகுபதிக்கும் ரொம்ப வித்தியாசம் இருந்தது. அதுவும் இல்லாமல் இந்த அலமேலு மாமி வந்து கலகம் மூட்டி இருக்கிறாள். அது சரி, உங்களுக்கு முன்னமே இந்த ரகுபதியை தெரியுமா? அவன் ஏதோ சொல்லித்தான் இந்த மாமி தூஷிக்கிறாள்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டால் இதுக்கு முன்னாலேயே உங்களை பற்றி தாழ்வாக பேசினதில்லை. சரி சரி, சித்ராவின் சித்தி விஷயத்தை பற்றி நீ சொன்னிய அது உண்மைத்தானா? ஏன் சந்தேகப்படுகிறீர்கள்? சித்ராவின் அம்மாவே தான் சொன்னாள். 200 ரூபாய் கேட்டாலாம். பிள்ளை யாராம்? அது தெரியலை. ஒருவேளை இந்த ரகுபதியை தானோ என்னவோ. இன்றைக்கே அதையும் கேட்டு விடுகிறேன். வேண்டாம் வேண்டாம், எல்லாம் நான் தூண்டியும் தூபம் மூட்டும் தான் இந்த நடவடிக்கைகளை எடுக்கிறான்னு அம்மா இறைவாள். அவள் என்ன வேணாலும் இறையட்டும். சீதாவே ரகுபதியையே தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொன்னால் கூட அலைமேல் அம்மாளின் குணம் தெரிஞ்சப்புறம் நான் பேசாமல் இருக்க மாட்டேன். அவளிடமே நேரில் கூட கேட்டு விடுவேன். எனக்கு என்ன பயம்? சும்மா இரு. நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள்? ஆமாம், ரகுபதி எங்கே இருக்கிறார்? எதற்கு? தெரிஞ்சிக்கப்படாதா? உன் அம்மா கிட்ட கேள்வி விலாசம் இருக்குது. அவள் தரமாட்டால் நீங்கள் சொல்லுங்கள். என் மண்டையை எல்லோரும் சீர்த்து உருட்டெழுந்து போதும். ஆல் ரைட், ஃபோன் டைரக்டரியை பார்த்துக்கிறேன். ஷான் கம்பெனியின் பிரான்ச் மேனேஜர் தானே? ஜானா காலி டம்ளர்களுடன் சமையலறை திசையில் சென்றாள். சீதா காப்பி குடித்தவள் எதிரே வந்தாள். ஜானா, உன்னை அம்மா அப்போதே கூப்பிட்டாள் என்றாள் சீதா. என்னம்மா கூப்பிட்ட என்று கேட்டுக்கொண்டே அவள் திடீரென்று நுழைந்ததும் சமையலறையில் உலை நீர் வைத்து கொண்ட பாகிரதிக்கு தூக்கி வாரி போட்டது. ஆமாம், இத்தனை நேரமாக எங்கே இருந்தே? ஏன் சந்தானம் அறையிலே தான். அங்கே உனக்கு என்ன வேலை? காப்பி கொடுத்த கையோடு திரும்ப வேண்டியது தானே? இத்தனை வருஷமாக இந்த கேள்வியை கேட்காமல் இன்னைக்கு கேட்கிறியே ஏன்? இனிமே அவன் அறைக்கு யாரும் போகப்படாது. ஏதோ பழகிற தோஷத்துக்கு நானா ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அறுத்து கொள்றதுன்னு நான் சங்கச் பேசுண்டாச்சு. அப்படியா? ஜானாவின் குரலில் அலட்சியம் வீசியது. ஆமாம், அதாவது இத்தனை நாளாக நீ கஷ்டப்பட்ட போதும், நாங்கள் தீபாவளி புடவை இல்லாமல் நின்ன போதும், அங்கே இங்கேன்னு அனுப்ப வேண்டிய அவசியம் இருந்த போதும் அவர் உனக்கு ரொம்ப பிடிச்சி போயிருந்தார். இப்போ திடீர்னு வைரியாக போயிட்டார் இல்லையா? நீ என்னை கேள்விகள் கேட்காதே ஜானா. நீ நான் பெத்த பெண் என்கிறதை மறந்துடாதே. எல்லாம் தெரியுமாமா. நீ என்னை பெற்றவள் என்கிறதாலே உனக்கு விவேகமும் புத்தியும் அதிகமாயிருக்குன்னு நினைக்காதே. அந்த அறையில் இருக்காரே அந்த 10.5 மாற்று தங்கம், தெரிஞ்சுக்கோ. நீ நேற்று அவளை குத்தலாக பேசினதுக்கும் அவர் இன்றைக்கி சகஜமாக தான் இருக்கார். ஏதோ உன் மனவியாக்களத்திலே 2 வார்த்தை உருவியோடு பேசிவிட்டேன்னு தான் அவர் சொல்லிட்டு இருக்கார். அவள் பேசும்போது நடுவிலே வந்த கமலா ஜானா முடித்ததும் அம்மா காஃபி என்றாள். நீயே கலந்துக்கோ என்ற பாகிரதி ஜானா பக்கம் திரும்பி, எனக்கு இனிமே அவனை பற்றி புதுசாக தெரிய வேண்டாம். அலைமேல் அம்மாள் சொன்னப்புறம் தானே இவன் எப்படிப்பட்டவன்னு தெரியுது. எப்படிப்பட்டவராம் என்று ஜானா சீறினாள். அதை உன்கிட்டே நான் சொல்லுவானேன். அலைமேல் மாமி ஒரு பெரிய ஃப்ராடு. உன் மண்டையிலே நல்லா மிளகாய் அரைக்கப் போகிறாள். பார்த்து கொண்டே இரு. அப்போது நான் உன்னையும் உதவிக்கு கூப்பிடுறேன். டி கமலா, இதென்ன வாசல் பக்கத்தில் அறையிலே கால் வச்சியோ? உடச்சி பிடுவேன், ஜாக்கிரதி. காப்பி டம்ளரில் ஒட்டென்று வைத்து விட்டு எழுந்த கமலா புடவை தலைப்பால் வாயை துடைத்து கொண்டே அம்மாவை முறைத்தாள். பிறகு ஜானாவை நோக்கி, ஏன் ஜானா, அம்மா என்ன உளறுகிறாள் என்று கேட்டாள். எனக்கு தெரியலே. இனிமேல் யாருமே சந்தானத்துடன் பேசப்படாதாம். அம்மா இப்படி ஒரு ஆர்டர் போட்டிருக்கிறாள்னு தெரிஞ்சால் சந்தானம் இன்றைக்கே அறையை காலி பண்ணிட்டு போயிடுவார். போனால் போகட்டும் என்றாள் அம்மா வெறுப்பாக.